ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பழக்கமான ஒரு சகோதரி அவங்களுடைய கதை தான் இது. அவங்களுக்கு வயசு 32. அவங்க எம்காம் படிச்சிருக்காங்க. அவங்களுடைய பெற்றோருக்கு அவங்க ஒரே மகள். அவங்களுடைய குடும்பம் ஒரு நடுத்தர வகுப்பை தான் சேர்ந்தது. அவங்களுக்கு கல்யாணமாகி 6 ஆண்டுகள் ஆகுது. ஆண் பெண் 2 குழந்தைகள் அவங்களுக்கு இருக்காங்க. கணவருடைய வயசு 36. பெரிய நிறுவனத்தில் மேனேஜராக இருக்கிறாரு. கை நிறைய சம்பளம், நல்ல குடும்பம்னு சொல்லித்தான் அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் போக போக தான் தெரிஞ்சுது அவருடைய சுயரூபம். கல்யாணம் ஆனதுலேருந்தே அவருக்கு அவங்கள பிடிக்கல. கடமைக்காகவும் சமூகத்துக்காகவும் தான் அவங்களோட வாழ்ந்து வந்திருக்கிறாரு. இவ்வளவு ஆண்டுகளில் ஒரு நாள் கூட அவங்க கிட்ட அன்பாவோ ஆசையாவோ அவர் நடந்து கொண்டதே இல்லையா. அவங்க நான் என்ன தப்பு செஞ்சேன்னு அவங்களுக்கே புரியாமல் மன நிம்மதியின்றி இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க ஒரு மோசமான ஒரு ஆணாதிக்கவாதியை கல்யாணம் பண்ணியிருக்கிறதா. அவங்க படிச்சிருந்தும் வேலைக்கு போகக்கூடாதுன்னு தடை விதிச்சிட்டாரு. சமைப்பது, துணி துவைக்கிறது, வீட்டை பராமரிக்கிறது, குழந்தைகளை வளர்க்குறது மட்டுமே அவங்களோட முழு நேர வேலையாகவே இருந்தது. அவங்க ஒரு நல்ல மனைவியாக இருக்க விரும்பியதால் இதெல்லாம் அவங்க பெருசாக எடுத்துக்கல. ஆனால் தினமும் ஒரு இயந்திரம் போல் இருப்பது அவங்களுக்கு ரொம்ப வெறுப்பாக இருந்துச்சான். ஆசையாக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரான்னு அவங்க ஏங்குவாங்களாம். ஆனால் அவரும் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்த பிறகும் வீட்லேயும் கம்ப்யூட்டர் முன்னாடி உக்காந்துக்குவாராம். காஃபி டிஃபன் எல்லாம் சரியான நேரத்தில் டைனிங் டேபிளில் வந்துடணுமா, இல்லைன்னா அசிங்கமாக திட்டுவாராம். குழந்தைங்களோட சின்ன சின்ன குறும்புகளை கூட ரசிக்காமல் நீங்கள் உருப்படவே மாட்டீங்கன்னு அவங்க மேலே ஆத்திரமும் படுவாராம். இவரோட குணம் தெரிஞ்சுதான் என்னவோ அவங்களுடைய பெற்றோரும் தனியாகவே இருக்கிறாங்க. இவங்க பெற்றோராலையும் ஒன்றுமே செய்ய முடியல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் மீதும் குழந்தைகள் மீதும் வெறுப்ப உமிழ என்ன காரணம், அன்பில்லாத இந்த முரடனை எப்படி தான் திருத்துறது, இந்த நரக வாழ்க்கையால் நான் மனநோயாளியாக ஆகிடுவோன்னு பயமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க மேலே எனக்கு கோபம் வரலை, ஆனால் அவங்கள பார்க்க பரிதாபமாக தான் இருக்குது. என்னால் முடிஞ்ச சில ஆலோசனையை அவங்களுக்கு சொன்னேன். அவங்களுடைய கதையை சொல்லும்போது அவங்கக்கிட்ட அவங்களுடைய கண்ணீரும் ஏக்கமும் தான் தெரிஞ்சிச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க, அன்பு. ஒரு மனைவி அன்புக்காக ஏங்குறது தப்பில்லையே. அவங்க என்ன கேட்குறாங்க, கணவனிடம் ஒரு நல்ல வார்த்தை, ஒரு புன்னகை, ஒரு அக்கறை. இதை எதிர்பார்க்குறது ஒன்றும் பெரிய பேராசை கிடையாதே. ஆனால் கண்டிப்பாக ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும். நான் அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன்னா, சில ஆண்கள் பார்த்திங்கன்னா அன்பை வெளிப்படுத்த தெரியாதவங்க, ஆனால் சிலர் மற்றவர்களின் உணர்வுகளையே மதிக்காதவங்க. இந்த ரெண்டுத்துக்குமே பெரிய வித்தியாசம் இருக்குது. உங்கள் கணவர் எந்த வகையை சேர்ந்தவர், நீங்கள் தான் அமைதியாக அதை கவனிக்க வேணும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவர் உங்களை வேலைக்கு போக விடலை. வீட்டில் நீங்கள் செய்கிற உழைப்பையும் அவர் மதிக்கலை. குழந்தைகளிடத்துலையும் கடுமையாக நடந்துக்கிறாரு. சிறிய விஷயத்திற்கு கூட அவர் உங்களை அவமானப்படுத்தி பேசுகிறாரு. இப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னும் என்ன செஞ்சால் அவர் உங்களை நேசிப்பார்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தால் உங்கள் மனம் மட்டும்தான் தினமும் உடஞ்சி போகும். ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. அன்புன்றது யாருக்கிட்டும் கெஞ்சி வாங்குகிற பொருள் கிடையாது. அது மனசுலேருந்து வரணும். அதுக்காக உங்கள் சுயமரியாதையை நீங்கள் இழக்காதீங்க. இன்னொரு விஷயமும் அவங்கக்கிட்ட சொன்னேன். உங்கள் குழந்தைகள் தினமும் என்ன பார்க்குறாங்க தெரியுமா, அம்மாவை அப்பா மரியாதை இல்லாமல் நடத்துகிறத பார்க்குறாங்க. அது அவங்க மனசில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். நாளைக்கு அவங்க வளரும்போது குடும்ப வாழ்க்கையை பற்றிய அவங்களுடைய எண்ணத்தை இது பாதிக்கலாம். அதனால் உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் நீங்கள் வலிமையாக இருக்கணும். முதல்ல ஒரு அமைதியான நாளில் உங்கள் கணவர்கிட்ட பேசி பாருங்கள். எனக்கு பணம் மட்டும் போதாது, மரியாதையும் அன்பும் ஒரு நல்ல வார்த்தையும் வேணும்னு அவர்கிட்ட சொல்லுங்கள். நம்ம இப்படியே வாழ்ந்தால் நம்ம குழந்தைங்க பாதிக்கப்படுவாங்கன்னு கோபம் இல்லாமல் சொல்லி பாருங்கள். அவர் கேட்க தயாராக இருந்தால் அது உங்களுக்கு நல்ல ஆரம்பம். ஆனால் அவர் உங்கள் பேச்சை கேட்க மறுத்துட்டு இல்லை இன்னும் அதிகமாக அவமானப்படுத்த ஆரம்பித்தா அதையும் நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எம்காம் படிச்சிருக்கீங்க, உங்கள் படிப்பு வீணாகாது. இப்போவே வேலை கிடைக்கலன்னாலும் பரவாயில்ல, உங்கள் திறமையே வளர்த்துக்கோங்க. வீட்டிலேருந்து செய்யக்கூடிய வேலைகள், ஆன்லைன் பயிற்சிகள்லாம் இருக்குது, சிறிய வருமான வாய்ப்புகள். அந்த மாதிரி மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே உருவாக்க ஆரம்பிங்க. பொருளாதார சுயநிலை வந்தால் உங்களுக்கு மன தைரியமும் கூடவே வரும். மேலும் எல்லா வேதனையும் உங்கள் மனசுக்குள்ளேயே பூட்டி வைக்காதீங்க. உங்கள் நம்பிக்கைக்குரிய உங்கள் பெற்றோர், உறவினர், நண்பர் இவங்கக்கிட்டலாம் பேசுங்க. பேசுவது பலவீனம் கிடையாது, அது குணமடைவதற்கான முதல் படி.
என்னோட சகோதரிகளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பெண்ணின் வாழ்க்கை சமையல் அறைக்கும் சலவை துணிகளுக்கும் மட்டும் அல்ல. அவங்களுக்கும் கனவுகள் இருக்குது, அவங்களுக்கும் மரியாதை தேவை, அவங்களுக்கும் அன்பு தேவை, அவங்களுக்கும் சிரிக்க உரிமை இருக்குது. கடைசியாக ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஒரு நல்ல மனைவியாக இருப்பது உங்கள் பொறுப்பு. ஆனால் எல்லா அவமானத்தையும் அமைதியாக சகிச்சு கொள்வது உங்கள் பொறுப்பு கிடையாது. உங்கள் சுயமரியாதையை காப்பாற்றுங்க, உங்கள் மனநலத்தை காப்பாற்றுங்க, உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை காப்பாற்றுங்க. இறைவன் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவார். அதுவரை கண்ணீருடன் அல்ல, தைரியத்துடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் சகோதரிகளே. அதே சமயம் என்னுடைய சகோதரர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மனைவின்றவங்க வீட்டில் வேலை செய்ய வருபவர் மட்டும் அல்ல, அவங்க தன்னுடைய பெற்றோர்கள், உறவுகளை, பழக்கமான வாழ்க்கையும் விட்டுட்டு உங்களை நம்பி வரும் ஒரு உயிர். அவங்கள அழ வைக்காதீங்க, உங்கள் கோபத்தை அவங்க மீது காட்டாதீங்க. வீட்டில் மனைவியை மதிக்கும் ஆண் தான் உண்மையான ஆண். மனைவிக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கும் விலையுந்த பரிசுகளை விட நான் இருக்கிறேன் கவலைப்படாதே என்று சொல்கிற ஒரு வார்த்தை தான் அதிக மதிப்பு இருக்குது. உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் விட்டு செல்ல வேண்டியது மிகப்பெரிய சொத்தோ வீடோ நிலமோ இல்லை, அவர்கள் கண்முன்னே நீங்கள் வாழும் அன்பான குடும்ப வாழ்க்கை தான். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறேன், வாழ்க்கைன்றது யார் பெரியவர்னு நிரூபிக்கிற போட்டி இல்லை, நாம் இருவரும் சேர்ந்து எப்படி சந்தோஷமாக வாழலாம் என்று தேடும் பயணம். அன்பு கொடுத்தால் அன்பு பெருகும், மரியாதை கொடுத்தால் உறவு நிலைக்கும், புரிதல் இருந்தால் குடும்பம் சொர்க்கமாகும். எல்லா கணவன்மார்களும் இதை புரிந்து கொண்ட நாளில் எந்த மனைவியும் தனியாக அழ வேண்டிய நிலையே வராது. அன்போடு வாழுங்கள், மரியாதையோடு பேசுங்கள், குடும்பத்தை பாதுகாத்து வாழுங்கள். அதுவே வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி.